ஹாய் மை ஃபேமிலிஸ். நேற்று வீடியோவில் நிறைய பேருக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரியே இவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு கமெண்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அம்மா என்னை முக்கியமாக கேர் எடுத்து பார்த்துக்கிற 2 விஷயம், ஒன்று முடி, இன்னொன்று மருதாணி. ஆனால் இந்த டைம் அம்மா என் முடியை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க, நாய் வால் மாதிரி ஆயிடுச்சுன்னு. ஆனால் அம்மாவுக்கு பாருங்களேன், இன்னும் அடர்த்தி குறையாமல் அப்படியே தான் இருக்குது. முடியத்தான் தேத்த முடியல, அட்லீஸ்ட் மருதாணியாவது வச்சுக்கோன்னு வரும்போதெல்லாம் அரைச்சி வச்சு விட்ருவாங்க. ஊருக்கு வரும்போதெல்லாம் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏன்னா எனக்கும் இந்த கோயிலுக்கு ஒரு பெரிய சென்டிமெண்ட் இருக்குது. என் லவ் மேட்ரு வீட்டில் தெரிஞ்சு பெரிய பிரச்சனையானப்ப என் அப்பா அம்மா என்ன ஆனாலும் சரி அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோன்னு உறுதியாக இருந்தாங்க. நான் என்ன ஆனாலும் சரி அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியாக இருந்தேன். இந்த டைமில் தான் யாரோ சொன்னாங்க இந்த முருகர் கோயிலில் போய் 6 வாரம் விளக்கு போடுங்கன்னு. ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. எங்கள் அம்மா என் பொண்ணு மனசு மாறிடணும்னு வேண்டியிருக்காங்க. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விளக்கு போட்டேன். கடைசியில் முருகன் வரம் கொடுத்தது என்னமோ எனக்கு தான். இதையே என் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, முருகன் உனக்கு தான் வரம் கொடுத்துருக்குன்னு. அப்போல்லாம் பனைமரத்தை பார்த்தா நீ நான் போட்டி போட்டு பொறுக்கி சுட்டு சாப்பிடுவோம். இப்போல்லாம் அதை யாரும் கண்டுக்கிறது கூட இல்லை. 2 எடுத்துகிட்டு போய் ரெனிஸ்க்கு சுட்டு கொடுத்தா நார் நாராக இருக்குன்னு சாப்பிட தெரியல அவனுக்கு. இந்த பழத்தை சுடும்போது வர வாசனை தெருவே மணக்கும். அம்மா வீட்டு விலாக் இன்னையோட முடியுது. நாளையிலேருந்து நம்ம வீட்டில் பார்க்கலாம்.